சவுண்டு விட்டு சி.வி. சண்முகம் சைலண்டாக ஆஃப் செய்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வகை சூடியிருந்தால், ஜெயித்திருந்தால் அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பார்களா? அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பார்களா? அல்லது அதிமுகவிலிருந்து வெளியேறி இருப்பார்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடந்திருக்காது. அதிமுக தோல்வியை தழுவியதன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாம் போர்க்கொடி உயர்த்தினார்கள். தங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தார்கள் என சொன்னால் மறுக்க முடியாது. அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது சி.வி. சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சவுண்ட் விடக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இருந்தது. சமீபத்திலே, அதாவது ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பிலே பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி சைலண்டாக சி.வி. சண்முகத்தையே ஆப் செய்து வைத்திருக்கிறார் என இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் சமீபத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் நியமனம் கட்சிக்குள் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாம். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மயிலம் தொகுதி எம்எல்ஏ சி.வி. சண்முகத்தின் பெயர் பட்டியலில் இடம்பெறாதது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றிருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலே உள்கட்சி கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்திருந்தது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்த்து சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்கள் ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவித்தார்கள். இதையடுத்து பலரின் கட்சி பொறுப்புகள் மாற்றப்பட்டன. சில நிர்வாகிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். பின்னர் ஏற்பட்ட சமரச முயற்சிகளில் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட புதிய நிர்வாகிகள் பட்டியலில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், காமராஜர், கே.சி. வீரம் உள்ளிட்டோருக்கு அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் சி.வி. சண்முகத்திற்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாது பேசுபொருளாகவே மாறியிருந்தது. ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் இருமுறை அமைச்சராக பதவி வைத்த சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக நீண்ட காலம் செயல்பட்டிருக்கிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் செல்வாக்கு மிக்க தலைவராகவே வலம் வந்திருக்கிறார். எனினும் கட்சி முடிவுகள் மற்றும் கூட்டணி தொடர்பான பல விஷயங்களில் சி.வி. சண்முகத்துடைய தலையீடு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகு கட்சிக்குள் ஏற்பட்ட மாற்றங்களின் போது தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்புகளை மீண்டும் வழங்க வேண்டும் என சி.வி. சண்முகம் எடப்பாடியிடம் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் முதலில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், பதவிகள் குறித்து பின்னர் முடிவு செய்யப்பட்ட நிலைப்பாட்டையே கட்சி தலைமை எடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக புதிய நிர்வாகிகள் பட்டியலில் சி.வி. சண்முகத்தின் பெயர் இடம்பெறவில்லையாம். இதனால் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலே அதிருப்தி நிலை வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மீண்டும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சி.வி. சண்முக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டும் என கேட்கக்கூடிய அந்த வேளையிலே முதலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு பதவிகளே கிடையாது என எடப்பாடி பழனிசாமி நமது சி.வி. சண்முகத்தை ஆப் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.